இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறது தோரணமலை முருகன் கோயில். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே வந்து சிறப்பாக நட்சத்திர பூஜை நடக்கணும். 27 நட்சத்திரத்துக்கான பூஜைகள், அதுவும் ஒரு நட்சத்திரத்துக்காக ஆரம்பித்து இன்றைக்கி எல்லா நட்சத்திரத்துக்கும் அவங்க கையாலே பூஜை பண்ணுறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த கோயிலுடைய சிறப்பு. இங்கே தீர்த்தம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் எங்கெங்கே பக்கத்தில் கோயிலில் திருவிழா நடக்கும், அது இங்கேருந்து தீர்த்தம் எடுத்து போய் தான் அங்கெல்லாம் வந்து சிறப்பு வழிபாடு செய்கிறாங்க. இதனுடைய படிகள் வந்து 1193, கரெக்டாக 1193. 6 மண்டபங்கள் இருக்குது. போகிற வழியில் 6 மண்டபங்கள் இருக்குது. இது வந்து பாரம்பரியமாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 தலைமுறைகளுக்காக இது வந்து அப்படியே தொடர்ச்சியாக சிறப்பாக பண்ணிட்டு வராங்க. இப்போது ஆதிநாராயண ஐயா வந்து ரொம்ப இந்த கோயிலை வளர்க்குறதுக்காக ஒவ்வொரு ஊராக போய் சைக்கிளில் போய் இல்லை சிமெண்டோ இல்லை செங்கலோ எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு படிக்கட்டாக கட்டுறதுக்கு ஆதிநாராயண ஐயா ரொம்ப சிறப்பாக உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய அப்பாவும் இந்த கோயில் தொடக்கத்துக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. அந்த பாரம்பரியத்தில் சார் செண்பகராம ஐயா சார் வந்து இந்த கோயிலை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான சிறப்பான வழிபாடுகள். ஏன்னா மக்கள் நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா உள்ளர அப்படி வந்து இங்கே இருக்குது. இதை வந்து மக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அது எவ்வளோ பத்திரிகை தொலைக்காட்சி மூலமாக இது ஒரு முருகன் கோயில், நம்மளோட சிறப்பு வாய்ந்த முருகன் கோயில். அதுவும் பல சித்தர்கள் தவம் செஞ்சு மருத்துவங்கள் கண்டுபிடிச்ச எத்தனையோ வந்து மூலிகை செடியில் மேலே இருக்குது. மருத்துவ ஆராய்ச்சி கூடங்கள் உருவதற்கான இடமாக இந்த சித்தர்கள் வாழ்ந்த வழிபட்ட இடங்கள் இங்கே நிறையா இருக்குது. அதனால் இந்த தோரணமலை முருகன் கோயிலுக்கு இன்றைக்கி நாங்கள் சிறப்பாக வந்து எங்களுக்கு தான் கொடுப்பனை. அதனால் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயாவுக்கு தான் நன்றி. இங்கெல்லாம் வெளியிலாம் மண்டபங்கள், இயற்கை வளம் சார்ந்த மூலிகை செடிகள் நிறையா இருக்குது. இப்படி இன்றைக்கி மக்கள் எல்லோரும் வந்து சிறப்பாக தரிசனம் பண்ணி அருள் பெற்று போகிறாங்கன்னா அதுக்கு காரணம் இவங்களுடைய பாரம்பரியமாக கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு. அந்த பணிகளுக்கு மத்தியில் சென்னையில் இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் வந்து 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 மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த தோரணமலை முருகன் கோயிலுடைய அருளை வந்து பக்தியை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுல தான் நம்ம செண்பகராம ஐயா வந்து சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. அவருக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. எங்களை இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு பெரும் உதவியாக இருந்தால் உங்களுடைய நண்பர் பிஆர்ஓ கோவிந்தராஜ் சார். ஏன்னா சாரை வந்து நாங்கள் சென்னையில் பல இடத்துல நாங்கள் சந்தித்தோம். ஏன்னா போன வருஷம் இதே நாளில் தான் எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கொடுத்து இந்த மாதிரி வந்து தோரணமலை முருகன் கோயில் நம்ம ஏரியா தென்காசி மாவட்டத்தில் இருக்குது, அது நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னார். கரெக்டாக ஒரு வருஷம் அதே நாளில் இன்றைக்கி வந்திருக்கோன்னா அதுக்கு முக்கிய காரணம் அந்த முருகன் தான் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்களும் வாங்க, சிறப்பாக வழிபடுங்க. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்களும் சேருங்க. நம்ம தென் மாவட்டத்தில் இப்படி ஒரு கோயில், சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த பெருமை வாய்ந்த ஒரு கோயில் இருக்குங்கிறத நீங்களும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தொடர்ந்து வாங்க, ஆசைப்படுங்க. ஐயா, இந்த கோவிலில் ஒரு லைப்ரரி அமைச்சிருக்காங்க, இந்த மாதிரி மாணவர்களை படிக்க வைக்காங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் சொன்னேன், உலகத்திலே வந்து அழியா புகழ் பெற்றது கல்வி. இப்போ நான்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா செய்தியில் பார்த்துருப்பீங்க. நான் படிக்க வேண்டிய வயசில் கரெக்டாக படிக்க முடியாமல் இன்றைக்கி நான் 3 டிகிரி முடித்து இப்போ 4வது டிகிரியை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் கல்வி வந்து அழியா செல்வம். அப்படி ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கா சொல்லலாம். அது ஒரு ஆயுதம், கல்வி என்ற ஆயுதத்தை கையில் எடுத்து இன்னைக்கு ஏழை குழந்தைகளுக்கு, அதுவும் அது சொல்கிற அவங்க எண்ணங்கள் எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகணும். யாருக்கு கல்வி தேவைப்படுதோ அவங்கள அழைச்சிட்டு வந்து இங்கேருந்து கல்வியை கற்றுக் கொடுத்து அவங்க என்ன வேலையில் சேரணும்னு நினைக்கிறாங்களோ அது வரைக்கும் உதவி செய்கிறது இந்த நம்ம செண்பகராமனுடைய உதவி அப்படின்னு சொல்லலாம். உதவியில் ஒரு கல்விக்கு அவர் செய்யும் ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏழை குழந்தைகளுக்காக. அது ஈவினிங் வந்து நம்ம வந்து டியூஷன் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஊரில் வந்து கலெக்ட் பண்ணி வந்து டியூஷன் சொல்லி கொடுக்குறது மிகப்பெரிய சிறப்பு. கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிறு ஒரு 27 நட்சத்திரங்களுக்கு சிறப்பு பூஜை பண்ணி அவங்க கையாலேயே தண்ணி ஊற்றி அந்த பூஜை பண்ணுறது வந்து உண்மையில நம்ம முத்துக்காரங்க சொன்ன மாதிரி நான் எங்கேயுமே எந்த கோயிலுமே நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை. ஃபஸ்ட் டைமே நான் இதெல்லாம் பார்க்குறேன். நம்ம வந்து வரலாறுலாம் அந்த புக்ஸ்லாம் கொடுத்தாரு. ஏன்னா இதே தேதியில் போன வருஷம் நம்ம கோவிந்தராஜ் சார் வந்து செண்பகராமன் சார் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து புக்கெலாம் படிங்க, இதோடைய வரலாறுலாம் நீங்கள் படித்து பாருங்கள், இது வந்து எந்த கோயிலுமே இந்த மாதிரி சிறப்பு நடக்காது, நாங்கள் வந்து ஒரு விசேஷமாக சிறப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அது விஷுவலாக வந்து நேரில் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அது தோரணமலை முருகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய பேரும் அந்த கோயிலுடைய அமைப்பு அவ்வளோ அம்சமாக அமைஞ்சிருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இவருடைய அப்பா வந்து ஆதிநாராயண ஐயா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கோயில் இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கிராமமாக போயிட்டு அதை வந்து தெரியப்படுத்தி இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குதா, அது பெரிய விஷயம். அதேமாதிரி அவங்க தாத்தா கனவுல வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கோயில் உருவாக்கி இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் ஐயா சொன்னார். அதனால் வந்து அவங்க தாத்தா அந்த பணியை ஆரம்பித்து அதே மாதிரி அவங்க அப்பா இன்றைக்கி வந்து அவங்களுடைய இது மாறாமல்
கொண்டு வந்திருக்காருன்னா அவருடைய அந்த முயற்சி உழைப்பு தான், அந்த முருகனுடைய அருள் தான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் பார்த்த நிறைய கிராமங்களில் வந்து சாமி கும்பிட்டு அவ்வளோ இதுவாக பண்ணுறாங்க. அதுவும் வாரம் பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு சிறப்பாக பண்ணுறாங்க. ஏன்னா தை பொங்கல் தான் வருஷம் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிறு வந்து சூரியனுக்கு வந்து பொங்கல் படை போட்டு சாமி கும்பிட்றாங்கன்னா உண்மையிலே சிறப்பு தான் இது. இந்த நூலகம், இந்த கல்வி, இந்த விஷயங்கள் எப்படி நினைக்கிங்க? அதுதான் ஐயா சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொத்து கோடிக்கணக்கில் பணம் எவ்வளோ ஒன்றா இருக்கலாம், அதெல்லாம் இப்போ கிடையாது. இன்றைக்கி கல்வி தான் மிகப்பெரிய சொத்து, புரியுதுங்களா? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏக்கரா கணக்கில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து நான் பையனுக்கு வந்து இத்தனை ஏக்கரா வச்சுருக்கேன், 200 ஏக்கரா வச்சுருக்கேன், என் பொண்ணுக்கு வந்து 200 பவுன் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துக்கு சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. நீ சொத்துக்களை நகைகளை விற்று பசங்களை படிக்க வச்சிங்கன்னா நீ வந்து 1 டிகிரி 2 டிகிரிலாம் சாதாரணமாக இன்றைக்கி 5 டிகிரி படித்தா தான் அவனுக்கு வந்து மரியாதை. ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சால் கூட 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்குறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து இந்த காலகட்டத்துக்கு இந்த தலைமுறைக்கு படிப்பு தான் மிகப்பெரிய சொத்து. அது ஏழை மாணவர்களுக்கு நல்லா படிக்க வச்சு அதாவது படிக்க வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. இது வந்து பெரிய விஷயம். ஏன்னா கடவுள் வந்து நம்ம நேரடியாக பார்க்க முடியாது. இந்த மாதிரி சாருடைய ரூபத்தில் தான் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் வந்து எவ்வளோ ஏழை மாணவர்கள் படிப்பிக்கிறாங்க. அந்த புண்ணியம் எல்லாமே இவங்க குடும்பத்துக்கு தான் சேரும். வேற அவ்வளோ. நன்றியா. நன்றியா.